தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். இப்போதான் ஒரு பயணத்தை முடிச்சுட்டு திருப்பி டேலஸ் வந்திருக்கேன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துருச்சு இந்த பயணத்தில். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த காணொலி. ஆஹ் சென்னை போயிருந்தேன், அதுக்கப்புறம் கர்நாடகா பெங்களூர் போயிருந்தேன், அங்கேருந்து சிக்மங்களூர். இதுதான் நம்மளோட ட்ராவலாக இருந்தது. நாகர்கோவில் போக வேண்டியது, அது ஒரு சின்ன தடங்கல் ஆகிப்போச்சு. அதனால கர்நாடகா போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எங்கே போனாலும் நம்ம கல நிலவரம் என்ன, அங்கே அரசியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. அப்போது இந்த வாட்டி சென்னையில் இருக்கும்போது பார்க்குறேன், நம்ம வந்து நியூஸில் கன்சியூம் பண்ணுற விஷயங்களையும் கிரவுண்டில் நம்ம போய் பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்ன நடக்குங்கிறதையும் வந்து நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? எப்போவுமே வந்து நம்ம நியூஸை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பண்ணிடணும். அப்போ ஊரில் எப்படி இருக்குது நிலவரம் என்ன ஏதுன்னு பார்த்தோன்னா, முதல்ல எனக்கு வந்து தெரிய வந்த ஒரு விஷயம், புதுசாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வீக்டே வீக்கெண்டு அப்படின்னு பாரபட்சமே இல்லாமல் எல்லா நாளுமே எல்லா முக்குலேயும் போலீஸ், டிராஃபிக் போலீஸ்னு ஃபைன்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சிக்னலில் பார்த்தாலும் ஒரு ஒன் வே டைமில் பீக் ஹவரில் எல்லா நேரமும் வந்து டிராஃபிக் ஃபைன்ஸ் இருக்குது. நெய்பர்ஹுட்லேயே நீங்கள் வந்து பொதுவாக மெயின் ரோட்டில் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரீட்ஸ்லேயே வந்து போலீஸ் இருக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. நிறைய ஒன் வே, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிறதுனால நிறைய ஒன் வே. அப்போது ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு லட்சம் ரூபா ஒரு ஸ்டேஷனுக்கு டெய்லி தினமும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுறது தான் வந்து வேலை. கவர்மெண்ட் வந்து நிதியை எந்தெந்த வழியில் திரட்ட முடியுமோ திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்து வரக்கூடிய நிதியிலையும் வந்து கடுமை காட்டுறாங்கன்றது தான் ஒரு பார்வை. அதுதான் நியூஸில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துலேருந்து வர வேண்டிய டெவல்யூஷனில் வர வேண்டிய பணம் வரல, அதனால மிகவும் நெருக்கடியாக இருக்குன்னா அரசை ரன் பண்ணுறதுக்கு, அரசை வந்து செயல்படுற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதுவும் முதல் விஷயம், டிராஃபிக் ஃபைன்ஸு. அதுக்கப்புறம் டாஸ்மாகில் இப்போ நீங்கள் ரெய்ட் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது நம்ம உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை முதல்ல வந்து இந்தியாவை கைப்பற்றி, ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லை, போர்த்துகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்தாங்க. இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து படையெடுத்து முதல்ல வந்து இங்கே வந்ததே வந்து வணிகத்துக்கு தான், நம்மளை வந்து ஆள்றதுக்கெலாம் கிடையாது. பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு இதை கொடுக்குது அப்படின்னா, இன்னொரு பார்வையை கொடுக்குது அப்படின்னா, இந்த வணிகத்தில் வரக்கூடிய லாபத்தை விட வரி லாபம், வரி வசூல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை வந்து அதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்தவர்களை எப்படி மயக்கியிருக்காங்க அப்படின்னா, வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறம் பெண்கள், குதிரைகள், ஆயுதம் கூட அவன் வந்து அந்த கன் பவுடரை யூஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் கொடுக்கல. முதல்ல அவனை வந்து மயக்கினதே வந்து வாசனை பொருளில். அதுக்கப்புறம் பெண்கள், அந்த நாட்டு பெண்கள். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மது ஒரு கட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஆயுதங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் மயக்கி நம்மளாம் ஆண்டிருக்காங்க. அப்போ வந்து சூதுங்கிறது வந்து அரசியலில் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணணும்னா அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற அதுக்கு அந்த வணிக நோக்கம் தான் அவனை வந்து வணிக நோக்கம், லாப நோக்கம் தான் வந்து அரசை கைப்பற்றவே செஞ்சுருக்கு. அப்போ இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம நாட்டில் நடந்த ஒரு விஷயம். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாருமே வந்து அதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி ஆண்டுருக்காங்க, எப்படி பவரில் இருந்திருக்கான்றத நிச்சயமாக வரலாற்றை படிப்பாங்க. வரலாற்றை படித்தாதான் வந்து நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்க, அதில் நடந்திருக்க சூது எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை வந்து வரலாற்றில் நடந்திருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த பொற்காலங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து கொண்டு வர போகிறீங்களா, ரியலைஸ் பண்ண போகிறீங்களா கிரவுண்டில், அப்படிங்கிறது தான் வந்து பார்வையே. அப்படிங்கிறது தான் அரசியல் சொல்லப்போனால். அதில் எந்த எண்ணம் கொண்டவர்கள் தலைமைக்கு வர்றாங்க, அவங்க வந்து எப்படி வழி நடத்துகிறாங்க, இதுதான் அரசியலில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளை இதே சூதை தான் திருப்பியும் வந்து நமக்கு சொசைட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க போதைக்கு அடிமையாகிறதும், காசுக்கு அடிமையாகிறதும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணி தான் வந்து ஒரு ஏமாற்று வேலையை சூது பண்ணி தான் வந்து மக்களாட்சி காலத்துலேயும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் கண்கூறாக பார்க்க முடியும், நீங்கள் வந்து களத்துக்கு போனாலே பார்க்க முடியும். ஆனால் இது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் பண்ணுறதான்னு கேட்டால் இல்லை, அதிகாரிகள் இருக்காங்க இதில். இந்த மொத்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசாங்க
அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும்ல. ஒரு டாஸ்மாக்குள்ள அவன் ஒரு கிளர்க் இருப்பான், ஒரு என்ஜினியர் இருப்பான், ஒரு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பர்சன் இருப்பாரு. அப்படி இப்படின்னு உள்ளுக்குள்ள பல பதவிகள் இருக்கும். இதுல எல்லாருமே வந்து உங்க வீட்ல இருந்து, எங்க வீட்ல இருந்து தான் போயிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து அரசியல்வாதிகள மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. அதிகாரிகளும் தப்பு பண்றாங்க, படிச்சவங்களும் தப்பு பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு சிஸ்டமே இதுக்காக ஒரு ஒண்ணு ஒரே நோக்கத்துல இயங்கும்போது, அந்த சிஸ்டத்த இயக்குற பொலிட்டிஷியன்ஸ் தான் வந்து இத சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அந்த பொலிட்டிஷியன்ஸான இடத்துக்கு போறவங்களும் வந்து நமக்கு உள்ள தான் போறாங்க. நம்ம தான் போறோம். அப்ப இந்த எண்ணங்கள் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இந்த சிஸ்டத்துல இப்போதைக்கு வந்து நான் வந்து கர்நாடகா போயிருக்கும்போதும், இல்ல எந்த ஒரு மாநிலத்த நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும், பொருளாதாரம் எவ்வளோ பெரிய ஒரு ரோல ப்ளே பண்ணுது. அந்த வந்து இப்ப கூட பவர்ல இருக்கவங்க என்னென்ன பண்ணி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா, டெப்யூட்டி சிஎம் வந்து தாதாயிசம், அதுக்கப்புறம் குவாரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். இதுதான் அவரோட அவரோட பாதை. அப்போ வந்து இந்த மாரி முன்னால நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். இப்படிதான் வளர்ந்து வந்திருக்காங்கன்ற போது, இங்கேயும் அத கையில எடுக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டு தலைமை குடும்பம் எவ்வளோ தூரம் கர்நாடகால இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. சிக்மங்களூர் வரைக்கும் போனேன். ஒரு 5 மணி நேரம் டிராவல். அப்போ அந்த 5 மணி நேரத்தில வந்து என் கூட இருந்தவர் வந்து மிகவும் ஒரு உயரிய பொறுப்புல இருந்தவரு. அவரு வந்து என்கிட்ட ச பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் 5 மணி நேரம் டூ அண்ட் ஃப்ரோ ஃப்ரம் பெங்களூர் டு சிக்மங்களூர் வந்து பேசிட்டு போகும்போது அவ்வளோ அரசியல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் அங்கே டிகே சிவகுமார் அவர்கள் கூட எவ்வளோ நட்பு இருக்குது. சித்தாராமையா அவர்கள் அவங்க ஏன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் போனார். சிவி ராமன் நகர்னு ஒரு தொகுதி இருக்குது. அந்த சிவி ராமன் நகர் தொகுதி வந்து தமிழர்கள் நிறைந்து பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கக்கூடியது. அப்போ அங்கே வந்து எப்படி அவங்க செயல்படுறாங்கன்னா தமிழர்கள் மொத்தமாக அவங்க வந்து ஒரு தமிழர்களை தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னுமே வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பிஜேபி அங்கே கட்டப்பட்டு ஜெயிச்சிட்டு இருக்கு. இப்போ தான் காங்கிரஸ் வந்து அதை உணர்ந்துக்கிட்டு அங்கே இன்னொரு தமிழரை போடுறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க போல. அது கடைசியாக போன வாட்டி தோக்க தான் செஞ்சுருக்காங்க. ஸ்டில் பிஜேபி தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படிதான் அங்க வந்து கர்நாடகாவில் வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கனால தமிழர்களும் ஒன்றிணைகிறாங்க. இப்போ இங்க வந்து மொத்த தமிழர்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை? நம்ம வந்து வாழ்வாதாரம் எப்படியாவது பாதிக்கப்படுதா? நீங்க ஒரு படம் பார்க்கணும். எல்47 EL47 அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் படம் இருக்கு. அந்த படம் நான் ஆக்சுவலா ஃப்ளைட்ல வரும்போது பார்த்தேன். ஒரு ஒரு சமூகத்துல ஒரு வாழ்வாதார பிரச்சனையினால ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள இருந்து ஒரு தலைவன் எப்படி உருவாகி வர்றான், அவனோட டிராவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக அருமையாக அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சில துளி கண்ணீர் விடாம நீங்க வந்து அந்த படத்தை கடந்து போகவே முடியாது. அவ்வளோ அருமையான படம். அது வந்து எனக்கு இந்த அயல்மொழி படங்களை பார்க்கும்போது அந்த அந்த மக்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சொல்ற படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து நான் மிகவும் ரசித்த ஒரு படம், ரசித்ததை விட உள்வாங்கின ஒரு படம் வந்து அந்த EL47. அதை நீங்க நிச்சயமா வாய்ப்பு கிடைத்த பாருங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஒரு சமூகத்துல இருந்து ஒரு தலைவன் எப்படி உருவாகி வரான், அவனை எது வந்து அதை நோக்கி தள்ளுது அப்படிங்கிறது, அவனோட நோக்கம் என்னவா இருக்கு, அதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறா, கடைசி அந்த முயற்சிகள்லாம் வந்து இந்த ஜனநாயகத்துக்குள்ள வந்து தோல்வி அடையும் போது எப்படி வந்து ஒரு ஒரு தலைவனா மாறுறான் அப்படிங்கிறது வந்து, அதுவும் ஜனநாயக தலைவன் தான். ஜனநாயக தலைவனா எப்படி மாறுறாங்கிறத வந்து நீங்க பார்ப்பீங்க. ஸோ அப்ப அந்த சிந்தனை, இது ஒரு டிராவல். அப்ப இதுவும் இதுவும் சாத்தியம் ஒரு நாட்டுல. அது வந்து நடந்த ஒரு விஷயம். ஆனா அதுக்கு வந்து மிக ஒரு தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வாழ்க்கை ஃபுல்லா நெறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அப்பதான் இந்த சிஸ்டத்த உடைக்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய அமைப்ப வந்து நீங்க அம் அ அதுக்கு மேல வரணும் அப்படின்னா, ஒண்ணு இந்த மாரி ஒரு மிகவும் ஒரு தியாக தியாக விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். பல தியாகங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும் இந்த இந்த லைஃப் டைம்ல. இல்ல அப்படின்னா வந்து நீங்க பொருளாதாரம் மூலமா தான் இத சாதிக்க முடியுதுங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மக்கள் விழிப்புணர்வு அடையாத வரைக்கும் அந்த ஸ்டேட்ல வந்து பொருளாதாரம் தான் இன்னும் மேலோங்கி இருக்கு. அதனால இப்ப இந்த புட்டின் மாதிரி எப்படி அவன் நாட்டு மக்களுக்கு நாட்டுல என்ன நடக்குங்கிறத எப்படி குடுக்குறாங்களோ, எப்படி அவங்க நியூஸ கன்சியூம் பண்றாங்க, எப்படி மீடியாவ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து அதையும் ஸ்டடி பண்ணுவாங்க. டிஎம்கே மாரி பெரிய பெரிய கட்சிகள் அதையும் ஸ்டடி பண்ணுவாங்க. மக்களுக்கு எத காட்டணும், எத காட்டக்கூடாது. இப்பவே நீங்க பார்ப்பீங்க நரேட்டிவ் எல்லாம் எப்படி செட் ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பொருளாதாரம் மிகவும் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த சிஸ்டத்த உடைச்சு நீங்க வரணும் அப்படின்னா, ஒண்ணு பொருளாதாரத்த சேர்த்து உடைச்சு மேல வந்து தான் வந்து நீங்க இத கவுக்க முடியும். இல்ல அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னா, இப்ப வரைக்கும் பொருளாதார தேவை தான் மக்களுக்கு மேலோங்கி இருக்கு. அதனால இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மாரி நாளைக்கு வாழ முடியாதுங்கிற கட்டத்துக்கு வரும்போது, அந்த கட்டம் வரைக்கும் நம்ம வந்து அ காத்திருக்க தயாரா இருக்கோமா? அந்த கட்டம் வரைக்கும் மக்கள் இந்த விழிப்புணர்வு அடையிற வரைக்கும் தயாரா இருந்தா தான் நாம் தமிழர் கட்சியின் தேவை வந்து மக்களுக்கு அதிகரிக்கும். அத நோக்கின ஒரு பார்வை அவங்களுக்கு திரும்பும்.
அந்த கட்டத்துக்கு வந்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறதே மக்கள் தெரியாம இருட்டில் இருக்காங்கன்றதான் என்னோட என்னோட உணர்வா இருந்தது. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போதும் என்ன பாடுபட வேண்டியிருக்கு ரோட்ல. ஏன்னா நீங்க பாக்குறீங்க, பெரிய ரோடு இருக்குன்னா வந்து ஒரு டிராஃபிக் டிசிப்ளின் இருக்காது. அது இன்னும் அது என்னன்னா, நான் வந்து அது குறையா சொல்லல. ஒரு வளர்ந்து வர்ற நாடு, இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற நாடுக்கு வந்து அவ்வளோ டிராஃபிக் சமாளிக்கிற கஷ்டம் தான். அப்போ வந்து அரசாங்கம் வந்து எப்படி பண்ணும், ஒரு சிட்டிய வந்து ஒரே இடத்துல ஆள் சேராம பார்த்துக்கிறது இந்த அரசாங்கத்தோட வேலை. அப்போ வந்து அந்த ரிசோர்ஸஸ டைல்யூட் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ டைல்யூட் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு வழி எடுக்கணும். அதுக்கெல்லாம் நெகோசியேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன வந்து ஒரு காம்ப்ரமைஸ் உண்டோ அத பண்ணணும். அந்த கம்பெனிஸோட எல்லாரும் சென்னையில நீங்க ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண விடாம, நீங்க மத்த இடத்துக்கு டைல்யூட் பண்ணணும். மத்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். அந்த மாரி அத டைல்யூட் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. அப்ப அதுக்கு உண்டான நோக்கம் இருந்திருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சென்னைங்கிற மாரி ஒரு பெரிய சிட்டிய வந்து நீங்க அத ஒரு பொருளாதார நகரமா மாத்தி, அங்கருந்து எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாமோ, அத வந்து உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல வச்சுக்கணுங்கிறதுக்காகவே சென்னைய மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அங்கேயே வந்து நீங்க நெறையா அந்த சிட்டிய இன்னும் விழிபிதுங்க வைக்கிறீங்க. உங்களுக்கு இதில வந்து அரசாங்கத்துக்கெல்லாம் நெறையா ரோல் இருக்கு. நீங்க 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 ப்ராப்பர் சென்னைக்குள்ள நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல இருந்த அந்த சின்ன தெருப்பேட்டை, அதுதான் இப்ப சிந்தாதிரிப்பேட்டை. அங்க வந்து எப்டின்னா, அதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து ஒரு செட்டியார்ட்டருந்து வாங்குன இடம். காசு குடுத்து வாங்குன இடம். அப்போ வந்து எம்எம் பகோடா, அ இன்னொரு பகோடா அப்படி 2 காசு தான் இருந்தது. ஒண்ணு முகல் அவுரங்கசீப் அவரே அடிச்சு விட்டதுன்னு நெனைக்கிறேன். இன்னொன்னு வந்து வெள்ளைக்காரனோடது. அப்ப அது தங்கத்துல, இவன் வெள்ளைக்காரன் வந்து வெள்ளியில தான் வச்சிருந்தான் காசு. அப்போ எம்எம் பகோடாவை இங்க வியாபாரம் பண்றதுக்காக மார்வாடிகள் அப்பவே வெள்ளைக்காரனுக்கே கடன் குடுத்தவங்கலாம் மார்வாடிகள். வணிகம் செய்றதுக்கு. ஸோ அந்த அளவு அவங்க அப்பவே வந்து வளம் நெறைய இருந்திருக்கு இந்த நாட்ல. அப்ப இந்த வளத்த வந்து எப்படி அ அ நம் வசம் ஆக்குறது அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு ஆட்சியாளனோட ஒரு பார்வையா இருக்கும். அது எப்போ இருக்கும் அப்படின்னா, அவனுடைய எண்ணம் வந்து என்னவா இருக்கு? பொருளாதாரம் எண்ணமா இருக்கா? இல்ல வியாபாரம் எண்ணமா இருக்கா? அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவனா இருக்கணும். ஒரு எல்லா மக்களுக்கும் உண்டான வலி உணர்ந்த தலைவனா இருக்கணும். அந்த மாரி ஒரு தலைவன் வந்து வரும்போது, அந்த வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அ மக்களின் வாழ்க்கையும் செழிக்கும். இது நம்ம இது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, களத்துல அந்த மக்கள் அன்றாடம் அந்த சென்னை சிட்டிக்குள்ள படுற கஷ்டங்களையும், வேதனைகளையும் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் அத வந்து சரி பண்ணாம, நெறைய விஷயங்கள். அது மெட்ரோலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது 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 ஒரு விஷயம். ஆனா, நாட்ட வந்து இத விடையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா நம்ம இவ்வளவு ஒரு அ வளர்ச்சி பேசுறோம், முற்போக்கு பேசுறோம் அப்படிங்கும்போது, நம்ம இன்னும் ஒரு சிட்டிய வந்து திருப்பி ரீக்ளைம் பண்ணி, அத ஒரு வாழறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா மத்த சிட்டி நீங்க என்ன ஆகும்னா பாம்பே, அ பெங்களூர்லாம் கம்பேர் பண்ணி சிட்டி சென்னை பெட்டரா தான் இருக்கு அப்படின்ற சொல்றதுக்குலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க. டி நகருக்குள்ள 2 தெரு இருக்கு. ஒரு தெரு பேரு வந்து கோவிந்தன் தெரு, இன்னொரு தெரு நாதமுனி தெரு. இந்த 2 தெருவோட பேர் வச்சிருக்காங்கன்னா, இந்த கோவிந்தன், நாதமுனி 2 பேருமே வந்து வெள்ளைக்காரன் காலகட்டத்துல அந்த பாதாள சாக்கடை கட்டும்போது, அதுல விழுந்து செத்தவங்க 2 பேரு. அவங்க பேர வெள்ளைக்காரன் வச்சிருக்கான். அந்த தெருக்கு அந்த அந்த 2 தெருவுக்கும் டி நகர்ல. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு மரியாதை இன்னைக்கு இருக்கா? அந்த அளவுக்கு வந்து ஆட்சியாளர்கள் மக்கள் மேல அந்த அந்த ஒரு ஈடுபாடோட இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான். அந்த கேள்வி நீங்க உங்க மனசுல ஏற்படுத்தி பாருங்க. மறக்காம அந்த ஈயல் 47 படத்த பாருங்க. அந்த பார்த்துட்டு நீங்க ஒரு தலைவன் எப்படி உருவாரான் இந்த அத அப்படியே நீங்க வந்து தமிழ்நாட்டுல பொருத்தி பாருங்க. அப்படி அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்க தலைவர் யாருன்னு உங்களுக்கு அது வந்து புலம் போட்டு காட்டும். தொடர்ந்து பேசுவோம். இலக்கு ஒன்றுதான். இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.